கடந்த 2 ஆண்டுகளாக சத்தியம் தொலைக்காட்சியில் ஃப்ரைடே ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க விவசாயிகள் சம்மந்தப்பட்டது. விவசாயிகள் கோரிக்கையை வந்து வெளிக்கொணர்றாங்க. அதே சமயம் அரசுக்கும் வந்து இந்த செய்தி போய் சார்ந்து ஒரு உறுதுணையாக இருக்குது. விவசாயிகள் வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து பெரிதும் நாங்கள் விரும்பி சத்தியம் தொலைக்காட்சி கொடுத்துட்டுருக்கோம், செய்தியாக கொடுத்துட்டுருக்கோம். எங்கள் செய்தி வந்து உடனுக்குடன் அரசுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு உந்துகோலாக இந்த ஃப்ரைடே ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துறது மட்டும் இல்லை, இனிமேல் விவசாயிகளுடைய அடிமட்ட கோரிக்கைகளையும் அரசுக்கு கொண்டு சொல்லுன்ற நம்பிக்கை எங்கள் விவசாயிகளுக்கும் விவசாய சங்கத்துக்கு உண்டு என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் விரிவடைய எங்களை சங்கத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து. இந்த சத்தியம் டிவியில் வந்து இந்த வெள்ளிக்கிழமையான ஃப்ரைடே ஃபார்மசி அப்படின்னு 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வந்து செய்கிறாங்க. அதனால அந்த நிகழ்ச்சி பார்க்கறதுனால விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல இதெல்லாம் செய்கிறாங்க. அவ்வளோதாங்க. சத்தியம் டிவியில் வந்து தொடர்ந்து 3 வருஷமாக பார்த்தோம்னா விவசாயிகளுடைய குறைகளை எடுத்து அதில் ஒருங்கிணைப்பு செஞ்சு ஃப்ரைடே ஃபார்மர்ஸ்ன்ற நிகழ்ச்சியில் வந்து அற்புதமாக செஞ்சுட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சி வந்து வெகு மக்களுடைய குறைகளை, விவசாயிகளுடைய குறைகளை எடுத்து அரசுக்கு தெரிவிப்பது ரொம்ப பெரிய அளவில் செயல்படுது. இது 3வது துவக்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. இது மேலே ரொம்ப அதிகமாக வளரணும். சத்தியம் டிவி வந்து மேலும் நிகழ்ச்சி இது மாதிரி நிகழ்ச்சி நிறைய வாழ்த்து தெரிவிச்சு. ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இது 3வது வருஷத்துல அவங்க அடி எடுத்து வச்சிருக்காங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா வந்து விவசாயத்துல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே சொல்ற ஒரே விஷயம் நஷ்டம். அதுக்கு காரணம் வந்து விவசாயம் இல்லை, விவசாயம் பண்ற நம்ம தான். விவசாயம் ஒண்ணு வந்து நம்ம பண்றோம்னா அதுக்கு தேவையான அந்த தட்பவெட்ப சூழ்நிலை, மண்ணோட எப்படி இருக்கணும், இந்த பயிருக்கு இந்த மண் ஏற்றதா, இந்த தண்ணி இந்த பயிருக்கு ஏற்றதா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் நம்ம வந்து பார்த்து தேர்வு பண்ணோம்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நஷ்டம்ன்ற பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற லேபர் ஓரியன்ட் பிரச்சனையில வந்து எல்லாமே வந்து அதிகமா போயிட்டு இருக்குது. உற்பத்தி அளவு வந்து குறைஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா செலவு பாத்தீங்கன்னா அதிகமா போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி விவசாயிகள் வந்து செலவை கம்மி பண்ணி அதிக லாபம் இருக்கக்கூடியது வந்து மிளகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம புதிய தொழில்நுட்பத்துல பண்றதுனால வந்து கீழே இருந்து மேல வரைக்கும் காய்கள் காய்க்கிற மாதிரியும் 18 மாசத்துலயே ஈல்டு எடுக்கிற மாதிரியும் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். விவசாயிகள் நல்லாவே தேர்வு பண்ணி ரகங்களை எடுத்து பயிர் பண்ணுங்க.